தீர்மானம் 7. இப்ப 6வது தீர்மானம் ஓகே தானே? இதுல ஏதாவது குழப்படிகள் இருக்கா? தீர்மானம் 7 திருச்சி மாவட்டம், இது மிக ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்கீங்க. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா இனாம்கோட்டூர் ஐஓசி எல்பிஜி சிலிண்டர் வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆகஸ்ட் மாதம் 23/8/2024 அன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி மாத சம்பளமாக ரூபாய் 48,000 என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வரை அடுத்தடுத்த தொடர் போராட்டங்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தில் தீர்மானமா நம்ம சேர்த்திருக்கோம். அடுத்தபடியாக அந்த தீர்மானத்தினுடைய முதல் கட்டமாக அதுக்குண்டான கடித போக்குவரத்து அரசுக்கு முறையான பிரகாரம் யாருக்கெல்லாம் அனுப்ப வேண்டுமோ நமது கோரிக்கையை நாம் அனுப்பியிருக்கின்றோம். இது 23ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அதை நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே தீர்மானத்திற்கு மெருகூட்டும் வண்ணம் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை எடுக்கும் வண்ணம் நாம் செயல்பட வேண்டும். ஏன் நம்ம மாத சம்பளமாக கேட்டு இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம்? அனைத்து ஓட்டுநர்களும் எதற்காக கையெழுத்திட்டிருக்கின்ற தீர்மானத்தில் கிட்டத்தட்ட 2012ஆம் வருடம் 2012ஆம் வருடம் ஓட்டுநருக்குண்டான இந்த படிகாசு என்பதை 12.5% முடிவு செய்யப்பட்டு 100 ரூபாய்க்கு 12.5% முடிவு செய்யப்பட்டு அதற்கு பின்பு இதுவரை அந்த படிகாசை உயர்த்தவே இல்லை. சரி, அந்த படிகாசையில் பின்பு 2 முறை டெண்டர் புதிதாக போடப்பட்டிருக்கு. அந்த டெண்டருடைய புதிய வாடகை என்ன என்பதை ஓட்டுநர்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்தவில்லை. அதற்கு பின்பு ஒரு சில வாகன உரிமையாளர்கள் அந்த 12.5% என்பதிலிருந்து குறைத்து 10, 11 என்று அவர்கள் இஷ்டம் போல் அவர்களுக்கு அந்த சம்பளத்தை வழங்கியுள்ளார்கள். உண்மைதானே? இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தகவலாக எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள். அதன் காரணமாக ஏன் உங்களிடம் நாங்கள் ஏமாற வேண்டும்? நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களுக்கும் எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சரிவிகித ஊதியத்தை கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது அல்லவா? அப்படின்ற முறையில் மாதம் 48,000 சம்பளம் கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவோ என்னமோ பண்ணுங்க, எவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை. எங்க உழைப்புக்கு ஊதியம் மாத சம்பளமாக கொடுத்துருங்க. எங்களால ஒரு மாதமும் உங்களிடம் எவ்வளவு ஓடுது, என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்ட்டு ஒரு கேட்டு அந்த படிகாசை பிச்சையாக பெற்று யாசகமாக பெற்று அவர்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்து உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக கடுமையான வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற முடியவில்லை அந்த யாசகத்தை. வேலையை செய்து பிச்சை எடுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது ஓட்டுநர் கூட்டம் தான். உன்னுடைய வேலையை, நம்முடைய வேலையை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. இன்னைக்கு இங்க இருந்து வண்டி எடுத்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஓட்டுநர் 2 மணி நேரத்திலேயோ 5 மணி நேரத்திலேயோ 8 மணி நேரத்திலேயோ, ஆனால் அவர் கடைசியாக சென்னை சென்று ஆக வேண்டும். அவர் இலக்குக்கு வண்டி போயே தீர வேண்டும். அவர் உழைப்பை ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற முடியுமா? உழைப்பை நீங்க ஏமாற்ற முடியுமா? ஒரு லோரிக்கு வந்து ஏத்திட்டு கன்னியாகுமரி போக வேண்டிய லோரா நாங்க இதுல நிப்பாட்டிக்கிறேன், எங்க திண்டுக்கல்லே நிப்பாட்டிடுறோம், நம்மளுடைய இலக்கு முடிஞ்சு போயிடுமா? இறக்கிடுவாங்க லோரா. அப்போ அந்த இலக்குகள் வரை நாம் செல்ல வேண்டும். நம்மளுடைய தொழிலை யாராலும் ஏமாற்ற முடியாத தொழில் நம்ம தொழில்.
மற்ற வேலை செய்யறவங்க நீங்க ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நிக்கலாம், அந்த நேரங்கள் கடந்து போகும். அடுத்த நாள் அந்த வேலையை செஞ்சு இது பண்ண முடியும். அதுக்குள்ள அடுத்த நாள் சம்பளம் கிடைச்சிடும். புரியுதா? எனக்கு அரை மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை தேங்கி நிற்கும். அடுத்த நாள் அந்த வேலையை செய்வாங்க, அதுக்கு அடுத்த நாள் உண்டான சம்பளம் கிடைச்சிடும். ஆனா இடத்துக்கு அப்படி உண்டா? நீ சென்று அடைந்தால் சம்பளம். அதற்காக வேண்டி தூக்கம் கெட்டு அனைத்து நிம்மதியும் இழந்து பசிப்பட்டினியோடு வெறும் டீயை மட்டும் குடித்துக் கொண்டு அந்த இலக்கை அடைவதற்காக ஓடோடி சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் சென்று அந்த இடத்தில் லோடு ஏற்கிற இடத்துல பிரச்சனை, ஏற்கிற இடத்துல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாருமே வேற யாருமே ரோட்ல போறவன் திட்டினால் 4 பேர் ஒன்று சேர்ந்து முடிச்சா அடி வெளுத்து விட்டுருவான். ஆனா ஓட்டுநர் அடித்தாலோ கேட்டாலோ கேட்பதற்காக நாதி இல்லை, அடிப்பதற்கு 10 நபர்கள். அப்பேற்பட்ட ஒரு தொழிலை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தொழிலை செய்து ஏமாற்ற முடியாத ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் மூலமாக சம்பளம் வாங்காமல் யாசகமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அந்த யாசகம் முழுமையாக கொடுத்திருந்தா ஒரு படிகாசாக ஏற்றிருப்போம், என் உழைப்புக்கு ஏற்ற படிகாசாக ஏற்றிருப்போம். அங்க ஏமாற்று வேலைகள் செய்திருக்கின்றீர்கள். இதையெல்லாம் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் மாத சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மாத சம்பளமாக பெரும் வரை அடுத்தடுத்த போராட்ட களங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. என்னுடைய ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று அரசு தீர்மானிக்கட்டும், எவ்வளவு தீர்மானித்தாலும் சரி அவை மாத சம்பளமாகத்தான் இருக்க வேண்டும். மாத சம்பளமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சம்பளம் 10,000, 20,000, 5,000, 2,000, 1,000 அப்புறம் இந்த இலக்குக்குள் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புக்குள் வந்து விடுவார். தேவையற்ற கடன் வாங்க மாட்டாய், வீணான செலவுகள் செய்ய மாட்டாய். நீ இந்த படி கமிஷன் என்கின்றதுனால இந்த மாதம் 6,000 வந்து ஓடிவிட்டு அடுத்த மாதம் 20,000 வந்து ஓடிவிட்டு ஒரு மரக்கோட்டையை கட்டிவிட்டு 4 பேருக்கு கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் மன உளைச்சல் ஏற்பட்டு குடியாரமாக மாறி வீட்டில் அடித்துக் கொண்டு சண்டை அடித்துக் கொண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒட்டுறவு இல்லாமல் குழந்தைகளோட பாசப்பட்டு அறிந்து போய் எவ்வளவு ஓட்டுநர்களுக்கு உயிரை மாய்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு சரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ முறையாக உழைக்கின்றாய், உன்னுடைய உழைப்பு திருடப்படுகிறது, உன்னுடைய உழைப்பில் மோசம் செய்யப்படுகிறது. இதை நீ கேட்க மறந்து விடுகிறாய். உனக்கு உண்டான ஊதியம் இதுதான் என்பதை உன்னால் தீர்மானிக்க முடியவில்லை. தீர்மானித்து பார், உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ தீர்மானிக்காத வரை நீ அடிமை வம்சம்தான், நீ தினக்கூலியோ அத்தக்கூலியோ, நீ உனக்கான எந்த உரிமையும் இந்த சமுதாயத்தில் நீ வாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மாத சம்பளம் வாங்காத நீ எந்த ஒரு உரிமையும் ஒன்னாவது அரசில் இருந்தோ சமுதாயத்தில் இருந்தோ கண்டிப்பாக வாங்க இயலாது. அதன் காரணமாக ஐஓசி சிலிண்டர் வாங்க ஓட்டுவது முதல் முறையாக இந்த கோரிக்கையை நம்மிடம் வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையுடைய இலக்கு மிக நீளமானது, இதனுடைய போராட்டங்கள் மிக வலிமையானது. மோத போவது யாருடன், இந்த போராட்ட வலிமை எப்படி இருக்கும், அனைத்தும் உணர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு இப்பொழுது முதல் முறையாக அந்த கடிதத்தை அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் கண்டிப்பாக மாத சம்பளமாக மாறும் வரை முடிவை எட்டாது என்கின்ற இந்த 7வது தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் சொன்னதை ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். இப்பொழுது நம்ம நண்பர்கள் வந்திருந்தார்கள், மதியானத்துக்கு மேல அவங்க கிளம்பி போயிருக்காங்க, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்த தீர்மானங்கள் அனைத்துமே படித்து கையெழுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இதுல யாருக்காவது நான் சொன்னதில் மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக தெரியப்படுத்து. நானும் அனைத்தும் தெரிந்தவன் அல்ல நான், ஆனால் அனைவருடைய வேதனை உணர்ந்தவனாக இருக்கின்ற இந்த இடத்தில். இதன் காரணமாக தான் மாத சம்பளமாக முடிவெடுக்கப்பட்டு அதற்கு உண்டான அடுத்த கட்ட போராட்டங்களை எடுப்பதற்கு தீர்மானங்கள் இந்த கூட்டத்திலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானம் 8, எல்பிஜி சிலிண்டர் ஓட்டுநர்களின் மாத சம்பளமாக
மாத சம்பளமாக 48,000 உறுதி செய்ய கோரி 2/10/2024 என்று கையில் தேசிய கொடி ஏந்தி இனாம்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்று திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் திருச்சி மாவட்ட தொழிலாளர் அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் தேதி 10வது மாசம் காலையில 10 மணிக்கு இனாம்குளத்தூர் ஸ்ரீ எல்பிஜி பிளான்ட்டுக்கு முன்னாடி கிடையாது, பஸ் நிலையத்தில் இருந்து நேரடியாக அனைவரும் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொழிலாளர் அலுவலகங்கள்ல நம்மளுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து ஓட்டுநர்களும் ஒருங்கிணைந்து செல்கின்றோம். இனாம்குளத்தூர் பஸ் ஸ்டாப், இனாம்குளத்தூர் பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல எந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கோ அந்த இடத்துல இருந்து அது எங்கேயோ எழுத வேண்டியது இப்படிதான் எழுதணும். அது ஜேஜே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஜேஜே காலேஜ் தானே வந்து பஸ் ஸ்டாப் இல்ல தேசிய கொடியை பிடிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று இந்திய அரசாணை சொல்கிறது. அதே போல இந்த பேரணியை மாற்றி வைப்பதற்கும் தேதியை மறு தேதியாக சொல்வதற்கும் தலைமை நிர்வாகத்திற்கு முழு அனுமதி உண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபட தெரியப்படுத்திடுறேன். புரியுதுங்களா? ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அரசுக்கு முறையான கடிதங்கள் கொடுத்திருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சார்ந்த கடிதங்கள் நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இந்த கடிதம் செல்வதற்குண்டான வேலைகள் செய்யப்படும். அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் செல்வதற்குண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருக்கும் பட்சத்தில் இதை போஸ்டர்ல அவங்களுக்கு அனுப்பி அந்த இதை நம்ம தெரியப்படுத்திக்குவோம். சரிங்களா? அதற்குண்டான வேலையை திருச்சி மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தும். திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அதை சார்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அறிவிப்புகள் கடைசி நேரத்தில் கூட மாற்றி அறிவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்றைக்கும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கீங்க. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, கடைசி நிமிடத்தில் மாறுதல் ஏற்பட்டதாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பொழுது ஒரு சில இன்னல்கள், ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வைத்து நம்மை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்காத வண்ணம் தான் அனைத்து முடிவுகளுமே எடுக்கப்படும். ஆனால் இந்த 2ஆம் தேதி என்பது 90% மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மாநில தலைவராகிய என் முன்னால் இந்த தீர்மானமாக நிறைவேற்றி அதற்கு அனைத்து நபர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீர்மானத்தில் உங்களுக்கு ஏதேனும் வருத்தமோ சந்தேகமோ இல்ல வேண்டாம் என்கின்ற நோக்கமே இருக்கின்றதா? வேகமா சொல்லுங்க, இன்னுமா தூக்க வருது? சரி, இந்த 8 தீர்மானங்களும் இன்றைய தேதி 22/9/2024 என்று திருச்சி மாவட்டம் சார்ந்த முசிறியில் நடந்த கலந்தாய்வில் தீர்மானமாக ஏற்றப்பட்டுள்ளது என்பதை சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவராகிய நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் இதில் முழுமையாக நடந்து வெற்றியடையும் வரை அடுத்தடுத்த போராட்ட இலக்குகள் சென்று கொண்டே இருக்கும். ஒரு போராட்டமும் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் வேலை நிறுத்தம் என்பது அது பிரம்மாஸ்திரம், அது கடைசியாக மட்டுமே பயன்படுத்தப்படும். அதுக்கு இடையில் அந்த ஒரு வேலை நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், ஒரு சில பிரச்சனைகளை அங்கே உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள். ஒரு வாகனத்தில் இருந்து ஒரு ஓட்டுநரை இறக்கிவிட்டால் ஏன் இறக்கிவிடப்பட்டார் என்கின்ற நீதியை கேளுங்கள். ஓட்டுநர் மீது தவறாக இருக்கும் பட்சத்தில் விட்டுவிடுங்கள். ஓட்டுநர் மீது தவறு இல்லை என்றால் உடனடியாக காவல் நிலையமும் தொழிலாளர் அலுவலகம் சென்று அவர் எந்த வாகனத்தில் வாகனத்தை இயக்கினாரோ அவர் மீது புகார்களை அளியுங்கள். ஒரு விஷயத்தை சொல்ற கேட்டுக்கு எப்பயுமே ஒரு பேனாவோ ஒரு பேப்பரை எடுத்து ஒரு எழுத்தை எழுதி அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு பதில் மனு வந்தே தீரும்.
வராமலே இருக்காது. சும்மா தண்ணியை போட்டுட்டு போயிட்டு சண்டை கட்டிக்கிறது அடிச்சுக்கிறதுனால எதுவுமே நடக்காது. அதனால வழக்குகள் பதியப்பட்டு உள்ளதான் போவோம், மன உளைச்சல் தான் ஏற்படும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அந்த அநீதிகள் இழைக்கப்படுகின்றதா உடனடியாக எந்த வாகனத்தை இயக்கினாலும் சரி, எப்பேற்பட்ட வாகனத்தை இயக்கினாலும் சரி உடனடியாக பேனாவை பேப்பரையும் எடுத்து உங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு போட முடியாது, மாவட்ட ஆட்சியருக்கு போடுங்க, இல்ல தொழிலாளர்களுக்கு போடுங்க, இல்ல ஏதோ ஒரு துறைக்கு போட்டுடுங்க, அதை சார்ந்த துறை எதுக்காக போட்டுடுங்க. போட்டுடுகின்ற தேதியவும் நீங்கள் அதை கண்டிப்பாக பதிவு அஞ்சலில் அனுப்பியிருக்க வேண்டும். நம்ம நேரில் போக முடியுமா? பதிவு அஞ்சல் அனுப்பியிருக்கணும். அந்த தேதியை மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற அடுத்த விஷயங்களை பார்த்துக்கலாம். அதே போல ஒரு வழக்கு ஒருத்தரை சார்ந்த கொடுக்க போது அதை எடுக்கல அப்படின்னா ஒண்ணு வருத்தப்படாதீங்க, ஸ்டேஷன்ல போய் கேட்கணும், அது கடமை. கேளுங்க, போய் வழக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா கவலைப்பட வேண்டாம், எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 3 நாட்கள் கழித்து பதிவு தபால் மூலமாக அனுப்பிவிடுங்கள். அந்த பதிவு தபால் கிடைத்தவுடன் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அங்கே கிடைத்துவிடும். பதிவு தபால்கள் சென்ற தேதியில் இருந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள உண்டான தீர்வுகள் கிடைக்கவில்லையா, நேரடியாக துணை கண்காணிப்பாளரையோ துணை ஆணையரையோ உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்தது போல என்ன இருக்கின்றதோ அதை அணுகுங்கள். பதிவு தபால் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பணும். காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் எடுக்கல அப்படின்னா அதே காவல் நிலையத்துக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பதிவு அஞ்சல் அனுப்பணும். பதிவு அஞ்சல் அனுப்பணும். அப்படி அனுப்பிட்டு 7 நாள் பொறுத்துருங்க. உங்களை கூப்பிட்டு விசாரிச்சு அதை வந்து பண்ணல அப்படின்னா அடுத்தபடியாக துணை கண்காணிப்பாளருக்கோ அல்லது துணை ஆணையருக்கோ போடுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நேரம் நீங்க எஸ்பிக்கு கூட தெரியப்படுத்தலாம். கண்காணிப்பாளருக்கு தபால் மூலமாக, அதுவும் பதிவு தபால் மூலமாகவே நீங்க தெரியப்படுத்தலாம். அது தெரியப்படுத்தி 15 நாட்களுக்குள் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லையா ஒன்னும் கவலை வேணாம். இதையும் அதையும் ஒன்றாக வைத்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா டைமும் கொடுத்துட்டு நேரடியா கோர்ட் டைரக்ஷன் பெற்று எஃப்ஐஆர் பதிவு பண்ண 500 ரூபாய் செலவாகும். எவ்வளவு செலவாகும்? 500 ரூபாய் செலவாகும். காலையில நேரமா கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா முதல்ல இது போல புகார் மனு ஏதாவது இருக்கான்னு ஜட்ஜி கேட்பாரு. கேட்கும் போது ஐயா உள்ள ஐயான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இந்த தேதி என்று நான் இது போல காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தேன், இந்த வழக்கை ஏற்கவில்லை, மாவட்ட துணை கண்காணிப்பாளருக்கு அனுப்பினேன், எந்த விதமான பதிலும் இல்லை, கண்காணிப்பாளருக்கு அனுப்பினேன், எந்த பதிலும் இல்லை, ஆகையால் இது மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு ஆவணம் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தே கூற வேண்டும். உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்து அதனால டைரக்ஷன் போட்டுவார் கோர்ட்ல. 30 நாள் எஃப்ஐஆர் ஆயிடும். எத்தனை நாள்ல? 30 நாள் எஃப்ஐஆர் ஆயிடும். அதனால யாரும் வாங்கவில்லை என்கின்ற கவலைக்காக இல்லை. ஐயோ போனா திட்டாங்களோ வளர்றாங்களோ பயம் வேண்டாம். செஞ்சுட்டு என்ன கூப்பிடுங்க, அடுத்து என்ன செய்யணுங்கிறது நான் சொல்றேன், செய்யுங்க. நடவடிக்கை தானா நடக்கும், நடவடிக்கை தானா நடக்கும். இப்ப கூட நான் கோவப்பட்ட நம்பிக்கிட்டேன், என் நம்பி அது ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு குறுக்க பேசக்கூடாதுன்ற மாண்பை பல முறை நான் சொல்லிக் கொடுத்து அதை மீறியதன் காரணமாக அந்த கோபங்கள். இது அனைவருக்கும் உண்டானது. ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு குறுக்கே யாரும் பேசக்கூடாது என்பது. கேள்வி நேரங்களில் மட்டுமே கேள்விகளை கேட்க வேண்டும், பதில்கள் நேரத்தில் மட்டுமே பதில்களை பெற வேண்டும். மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் போது கேள்வி நேரத்தை உருவாக்க கூடாது. புரியுதுங்களா? அதுக்குண்டான நேரத்தை பேசி அந்த போக்கை பார்க்கக்கூடாது. அதன் காரணமா இந்த போராட்டங்கள் எவ்வளவு பெரிய போராட்டமாக மாறினாலும் நாம் தொடர்ச்சியாக நம்ம செய்வோம். உங்களுக்கு இது போல அநீதிகள் எங்க நினைந்தாலும் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சங்கத்துக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் முதல்ல நேர்மையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், உங்கள் குடும்பத்துக்காக உழைத்து வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருங்கள். தேவையற்ற வேலைகளையோ தேவையற்ற சேவைகளையோ தேவையற்ற செயல்களையோ தயவு செய்து செய்யாமல் நம் ஓட்டுநர் இனத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் ஓடி நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அனைவரும் உறுதிமொழி போன்று சிறப்பாக வாகனத்தை இயக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்து என் பேச்சை கேட்டுக்கொள்கிற அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தூர் சிலிண்டர் வாகன ஓட்டுநர்கள் நண்பர்கள் மற்றும் திருச்சி மாவட்ட நண்பர்கள் ஒருங்கிணைந்து இன்று ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டும் சமூக நீதி தினத்தை முன்னிட்டும் அதேபோல் திருச்சி மாவட்ட கிளை அலுவலகம் இன்று திறக்கப்பட்ட நாள். அதை சார்ந்து நமது ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓட்டுநர் தினத்தை கொண்டாடும் ஒரு நல்ல ஒரு காட்சி தான் இந்த காட்சி. இன்றைக்கி நம்ம சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி சிறப்பான முறையில் இந்த விழாவை துவக்கி வைத்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக 38 மாவட்ட நண்பர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் செங்காட்டுப்பட்டி செல்வம், மாநில மேற்பார்வையாளர். நண்பர்களே, இந்த மலைக்குள்ளேருந்து நான் சொல்கிறேன், லாரி டுடே டிவிக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் அழுத்துங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய வீடியோக்கள் லாரி டுடே டிவியில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.